ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கிளம்பியிருக்கோன்னே தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம். கடைசியில் எங்கள் ட்ரெயின் வந்து கேட் போட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க அங்கே கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்னையும் என் பொண்ணையும் நடந்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அந்த ஜங்ஷன், இந்த கேட் இருக்குல்ல, ஜங்ஷன் பக்கத்தில் நடந்து போகிறதுக்காக ஒரு பாதைலாம் இருக்கும்ல, அதில் வந்து நானும் என் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், மணி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 12, கரெக்டாக 12 ட்ரெயின் போகுது போல். அதனால் கேட்டு போட்டாங்க. அதனால் நானும் என் பொண்ணும் வந்து சும்மா அங்கே நடந்து போயிட்டு இருக்கோம். பேக் கேமரா வச்சு காமிக்கிறோம். எங்கள் ஊர் ஜங்ஷன் இதுதான். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ட்ரெயின் இன்னும் வரல, கேட்டு போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல வாக்கிங், நிறைய பேர் இந்த சைடு தான் போயிட்டு இருப்பாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். எப்படி கிளைமேட் சூப்பராக இருக்குது. காலையில் எங்கள் ஊரில் வர மழை வேறு, செம்ம மழை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் எங்கே போகிறோன்னே தெரியல, எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். எனக்கே சர்ப்ரைஸ் தான். இப்போ பாருங்கள், என் பொண்ணு ஜாலியாக இருக்காங்க இங்கே நின்றுட்டு. ட்ரெயின் வருதான், அதனால் காதை வந்து பொத்திக்கிறாங்க. ட்ரெயின் சவுண்டு கேட்குது. ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் வரையும் நடந்து போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து திரும்பி போகணும். வரட்டும், கிட்ட வரட்டும். ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. வந்து க்யூவில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஏய் பாப்பா, நில்லு பாப்பா, எங்கே ஓடுற? நாங்கள் மறுபடியும் எங்கள் அப்பா கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க, நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போகிறேன். ட்ரெயின் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்போ ட்ரெயின் கேட்டு திறந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க திட்டுவாங்க. அதுக்குள்ளே ஓடிடுவோம். ட்ரெயின் வந்து கேட்டு திறந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ எங்கே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா, புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தான். நாங்கள் மார்னிங்கே வந்து சாப்பிடல, அதனால் வந்து ஒரேடியாக லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிடவும் உக்காந்தாச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க எங்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா, வேளாங்கண்ணி தான் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து நல்ல சாப்பாடு, வடை பாயசத்தோட மதிய சாப்பாடு வந்து நம்ம சீர்காழிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்தே சாப்பிட்லையா, ஏஞ்சி கிளம்புறதுக்கே நமக்கு வந்து நேரம் கரெக்டாக இருந்துச்சு. அன்றைக்கி காலையில் வேறு ரொம்பவுமே வந்து மழை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். அதனால் மார்னிங் சமைக்கவே இல்லை, லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சரின்னு சொல்லிட்டு ஒரேடியாக லஞ்சையும் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மாமா வந்து பில்லையும் கட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருந்தேன். மாமா கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு என்னை வந்து நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. வர டைமுக்கு பஸ் ஏறினா தான், இல்லைன்னா பஸ்ஸே கிடைக்காது. ரொம்ப கோவமாக டென்ஷனாகவும் ஆகிடுச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பஸ்ஸு வந்துருச்சு. ஆனால் வந்து இடம் இல்லை, ஷீட் இல்லாமல் நானும் என் பாப்பா பெரிய பொண்ணும் உட்காந்துட்டோம். ஆனால் மாமா வந்து சின்ன பாப்பா கையில் வச்சுட்டே இருந்தாங்க. சரியான குலுக்கல் வேறு. பஸ்ஸு ரொம்பவுமே ஷேக் பண்ணி போனதுனால எங்கள் பாப்பா பெரிய பொண்ணுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க டயர்டாகி தூங்கிட்டே இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வாந்தி வருதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாந்தி வர்றதே, அவள் கவர் இல்லாமல் வேறு நான் கிளம்பிட்டேன்னா, அப்புறம் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் மாமா டியூட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற பேக் இருந்துச்சு. அதில் வந்து அந்த பேஸ்ட்டு, சீப்பு மேக்ஸிமம் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கவரை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வச்சிங்களேன், பஸ்ஸு வந்து நாரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வாமிட் பண்ணிட்டா. ஒரு வழியாக நாங்கள் பஸ்ஸில் ஏறி நேராக நாங்கள் வந்து நாகப்பட்டினம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கி நின்னாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபேஸே வந்து ரொம்ப டல்லாக போச்சு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வந்து இறங்குனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. சரி, எதுவும் வாங்கிலாம் தர வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் வந்து டீ கடைக்கு தான் போனோம். நாங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஊருக்கு போகணும் இல்லையா பஸ்ஸில், அதனால் வாமிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்கி தராத மாமா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கடைக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனேன். சாக்லேட்டு, அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட்லாம் பார்த்தோன்னா பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வம். இதை வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து எதுவும் வாங்கி தராத அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். கடைக்குள்ளே போயிட்டு
டீ குடிச்சிட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு கடை. சரின்னு சொல்லிட்டு மூலமாக உள்ளே போய் டீயும் வடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் உடனே வந்து வேளாங்கண்ணிக்கு பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உட்காந்துருக்காங்க. நாங்கள் ஒரு வழியாக டீ வடை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்னும் டக்குன்னு பஸ் ஒன்று ஏறியாச்சு. கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகிற பஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன் நான். கடைசியில் இந்த பஸ் வந்து நார்மலாக நம்ம கிராமத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி பஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி எப்படியோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தாச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துட்டாங்க வேளாங்கண்ணியில். நாங்கள் பஸ் விட்டு இறங்குனதுமே நமக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் டூர் போகிற மாதிரி போனோம் அப்படின்னா இந்த மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலி. அந்த மாதிரி மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இந்த பொடிலாம் போட்டு விற்றாங்க அப்படின்னா நான் ரொம்ப சாப்பிடுவேன், எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் ஆனால் வாங்கினேன். ஏன்னா மாங்காய் சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படிங்குவாங்க. அதனால் பயந்துக்கிட்டு தான் வாங்கிட்டு அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து அவிச்சு வச்சுருந்தாங்க, அந்த நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை அவிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அது இதுவும் வாங்கிட்டு அதை வந்து நாங்கள் ஜாலியாக கவரை விடவே இல்லை, கையில் வச்சு தின்னுக்கிட்டே தான் இருந்தேன் நான். என் பொண்ணு கவரை வாங்கிட்டு அவன் மாங்காவை எடுத்து எடுத்து தின்னுட்டு இருந்தா. அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் வந்து என் வீட்டுக்காரர் எடுத்தது. வீடியோவே எடுக்க முடியலை, எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்ததுனால அவங்கக்கிட்ட வீடியோ எடுமாம்மா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய மீனெல்லாம் நிறைய பொறிச்சு விற்றுட்டு இருந்தாங்கப்பா. இது மாதிரி கடற்கரை ஏரியாவுக்கு போனாலே எனக்கு நான் மீன் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு சில டைமில் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது எந்த ஆயிலில் பொரிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர மாட்டார். அப்புறம் ஒரு வழியாக கோயில்கிட்ட போயாச்சு. போயிட்டு அங்கே இருந்தோடனே எங்கள் வீட்டுக்காரங்க சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வேளாங்கண்ணி போனோம் அப்படின்னாலே இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து போகிறப்பயே வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு கடையில் பூந்தாச்சு. எல்லாம் ஒரு வழியாக வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு கடற்கரையை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து பொண்ணுக்கு இந்த மாதிரி இது என்னது ஜீப் ஓட்டுற மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த இதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. மாமா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. என்னாலலாம் குளிக்க முடியல, பிள்ளைங்களை யார்கிட்ட விடுறது அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா பாப்பாவை அதில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னையும் சின்ன பொண்ணையும் உட்கார வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களையும் பெரிய பொண்ணும் குளிக்க போயிட்டாங்க. என் பொண்ணு சும்மாவே மண்ணை பார்த்தா ஜாலியாக விளையாண்டுட்ருக்கும். எங்கள் வீட்லேயே சரி தான், மண் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நைஸாக அள்ளி வாயில் அள்ளி போட்டுருவா. அங்கே வெறும் மண்ணாக இருக்கிறது எப்படி இருந்துச்சோ தெரியல, அவள் பாட்டிலே உட்காந்துட்டு விளையாண்டுட்ருக்கா. பிள்ளைங்க எல்லோரும் நிறைய பேர் போகிறவங்க வரவங்களும் என் பொண்ணை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கடற்கரையில் குளித்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த கடற்கரையோட தண்ணி எடுத்து வருவோங்க, வீட்டில் தெளித்து விடுறதுக்காக. அந்த மாதிரி வந்து பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம், கோவிலில் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போக முடியல. இதுதான் வந்து வேளாங்கண்ணி. ரொம்பவுமே டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறனால நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என் வீட்டுக்காரு கூட நான் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி வெளியில் போய் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தது கிடையாது. ஆனால் இந்த வாட்டி இங்கே வந்தது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல டெக்கரேஷன் நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. என் பிள்ளைங்கள எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிவிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு. என் பிள்ளை பெரிய பொண்ணு வேறு அங்கேயும் இங்கேயும் ஓடுமா, அதனால் அது ஒரு பயம். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் என்ன அப்படின்னா இது வந்து பழைய வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து வேளாங்கண்ணியை பற்றின விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இது பழைய வேளாங்கண்ணி. இங்கே வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. எப்படின்னா ஏதாச்சும் வேண்டுதலை வச்சாங்கன்னா இது மாதிரி வந்து முட்டி போட்டுகிட்டே இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும், அந்த தூரம் வரைக்கும் முட்டி போட்டுகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த இடம். இது வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லைட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கவே முடியல சுத்தமாக. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவுமே சூப்பரு. யாராச்சும் இந்த வேளாங்கண்ணி பக்கம் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து சர்ச்சு, இதுதான் வந்து பெரிய கோவில். இது உள்ளே போக முடியல, ஏன்னா உள்ளே நிறைய கூட்டம், சரியான கூட்டம். அதனால் உள்ளேயே போக முடியல எங்களால். அதனால் சரி பிள்ளைங்களை வச்சுட்டு உள்ளே போய்ட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பாப்பாவை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்துட்டு இருக்கோம். இப்போ வெளில வந்ததுக்கப்புறமா போய் நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சோம் இல்லையா,
குரூப் ஃபோட்டோ, அந்த குரூப் ஃபோட்டோ வாங்கினோம். அப்புறம் வீட்டுக்கு ஏதாச்சும் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். அந்த ஃபோட்டோவும் வாங்கிட்டோம். பாப்பாவுக்கு வந்து அந்த திங்ஸ், அந்த மேக்கப் செட், மேக்கப் பொருட்கள் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு. பஸ் ஏறினதுக்கப்புறமா வந்து காலையில் 12 மணி பக்கம் நாங்கள் அங்கே சீர்காழியில் பஸ் ஏறினோம். அதே போல் நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.